எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 14 சொல்லித்தரேன். Find the maximum and minimum values if any of the function f given by f of x equal to x square x belongs to r ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஃபங்க்ஷன் எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ f of x வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். பாசிட்டிவில் இருந்தாலே இந்த ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ நெகட்டிவில் வந்தால் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், பாசிட்டிவில் வந்தால் ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ மினிமம் f of x is function is minimum function. Since it is a square function எல்லாமே minimum பாசிட்டிவில் தான் இருக்கும். நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ, மினிமம் பாயிண்ட். ஸோ மினிமம் வேல்யூ வந்து இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஸ்கொயர் 0. ஸோ இதுதான் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 15. So find the maximum minimum values of f if any of the function given by f of x equal to modulus x. Modulus function எல்லாமே x belongs to r. Modulus function எல்லாமே positive function தான். So f of x வந்து இதில் பாசிட்டிவாக இருக்குது, greater than or equal to 0 for any real number. So modulus functionன்றனால the function is positive இருந்தாலே minimum function. So function is minimum function. So minimum value கண்டுபிடிக்கணும். f of x equal to 0. So modulus x equal to 0. So x equal to 0. So x equal to 0ன்றது தான் minimum point. இப்போ இந்த x equal to 0வை f of xல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of 0 equal to 0 வருது. modulus of 0 வந்து 0. அதை வந்து minimum value அப்படின்னு சொல்லணும். Next example 17. Find all points of local maxima and local minima of the function f given by f of x equal to x cube minus 3x plus 3. ஸோ லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு f dash of x டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். அதுதான் ஸ்டெப் 1. எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ 3 minus 3, இதை கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா புட் f dash of x equal to 0. ஸோ 3x ஸ்கொயர் minus 3 equal to 0. 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 இந்த பக்கம் வச்சுன்னா 1 வரும். ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இப்போ எக்ஸுக்கு 1ம் இருக்குது, 2 வேல்யூ கிடச்சிருக்கு, 1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணி மேக்ஸிமமாக மினிமமாக செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1க்கு பார்க்க போகிறோம். இது கேஸ் 1. ஸோ 1 வந்து இப்போ இங்கே இருக்குது. 1க்கு லெஃப்ட்லேருந்து ஒரு நம்பர், ரைட்லேருந்து ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும் இல்லையா. 1க்கு வந்து லெஃப்ட்டில் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். ரைட்டில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 1க்கு ரைட்டில் 2ன்ற நம்பர். இதை எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது பேர் தான் ஃபஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 3x ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 ஸ்கொயர் மைனஸ் 3, இது 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 3 கிடச்சிருக்கு. ஸோ நெகட்டிவில் கிடச்சிருக்கு. லெஸ் தென் 0னா நெகட்டிவில் கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 2 எஃப் டேஷ் ஆஃப் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 × 2 ஸ்கொயர் மைனஸ் 3.
3 into 2s are 4 minus 3 4 3s are 12 minus 3 12 minus 3 வந்து 9. ஸோ இது வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ நெகட்டிவ் சைன் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ சைன் சேஞ்ச் ஆகுது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆனாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் அ லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன் அட் x equal to 1ன்ற பாயிண்ட்க்கு வருது. இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ இதெல்லாம் வந்து x equal to 1ங்கிறது லோக்கல் மினிமம் பாயிண்ட். லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் தான் இந்த சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அதுதான் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x + 3. ஸோ எஃப் ஆஃப் 1 x cube 1 cube minus 3 into 1 plus 3. ஸோ minus 3 கேன்சல் ஆகிடும் 1 தான் இருக்குது. ஸோ இதை வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு அதே இதுலேயே எக்ஸ் ஈக்குவல் டு -1ன்ற பாயிண்ட்டுக்கு இப்போ லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம் செக் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -1 நம்பர் லைனில் இங்கே -1 இருந்தால் -1க்கு இந்த பக்கம் -2 எடுத்துக்கலாம் எக்ஸோட வேல்யூ. இந்த பக்கம் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண பார்க்க போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 into x square minus 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு -2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 into -2 square minus 3. 2 2s are 4 4 3s are 12 12 minus 3. ஸோ 9 பாசிட்டிவில் வருது. இந்த பாசிட்டிவில் வருது. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் 3 into 0 square minus 3. ஸோ -3. ஸோ நெகட்டிவில் வருது. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன். லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து அட் என்ன பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. அதுதான் லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். வேல்யூ அப்படின்னா அது எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் -1 எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3x + 3ன்னு இருக்குது. ஸோ -1 cube minus 3 into -1 plus 3. -1 cube வந்து -1, இது minus into minus plus 3. ஸோ 3 + 3 6 minus 1 5. ஸோ இது வந்து லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 18. Find all the points of the local maxima and local minima of the function given by f of x equal to இதுலேயும் local maximum check பண்ண சொல்லியிருக்காங்க. f of x equal to 2x cube minus 6x square plus 6x plus 5. So first step differentiating with respect to x பண்ணணும். So f dash of x. x cube differentiate பண்ணா 3x square. x square differentiate பண்ணா 2x. Plus x differentiate பண்ணா 6. So 3 2s are 6x square minus 12x plus 6. Next step f dash of x equal to 0 ன்னு எடுத்துக்கணும். So 6x square இப்போ middle term factorization பண்ண போகிறோம். Plus minus 12x plus 6 காமனாக இருக்குது. 6 வெளியில் எடுத்துட்டோம்னா x square minus 2x plus 1 equal to 0. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 ஆட் பண்ணால் -2னா மைனஸ் இன்ட்டு -1. ஸோ இதை வந்து 6x square minus 1x minus 1x plus 1 equal to 0. 6 வெளியில் எடுத்தோம்னா x வெளியே எடுத்துட்டோன்னா x into x minus 1 minus வெளியில் எடுத்தோம்னா x minus 1. ஸோ equal to 0. ஸோ x minus 1 வெளியில் எடுத்துட்டோன்னா x minus 1. ஸோ x equal to 1ன்ற பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 1ன்ற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம நம்பர் செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 இருக்குது. 1க்கு லெஃப்ட்டில் வந்து
எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம், ரைட்டில் வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து 6x² இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சிக்ஸ் இன்ட்டு 1² 0 எடுத்துக்கிட்டனால 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 0² மைனஸ் 12 இன்ட்டு 0 ப்ளஸ் 6. ஸோ இது 0 0 ப்ளஸ் 6ன்னு வருது. ஸோ பாசிட்டிவ் வருது. இது சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பாசிட்டிவில் வருது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 இன்ட்டு 2² மைனஸ் 12 இன்ட்டு 2 ப்ளஸ் 6. 2 2s are 4, 6 4s are 24 மைனஸ் 24, இது ப்ளஸ் 6. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவும் 0 பாசிட்டிவில் தான் வருது. ஸோ பாசிட்டிவில் ரெண்டுமே இப்போ பாசிட்டிவ் டு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள சம் எக்ஸாம்பிள் 17 பார்த்தோம். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தால் லோக்கல் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன், அதே மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தால் லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவ்னு இருந்ததுன்னா அதை வந்து அந்த பாயிண்ட் வந்து நெய்தர் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா நார் பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மினிமான்னு சொல்லணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் ரெண்டுமே சைன் சேஞ்ச் ஆகலை, சைன் நாட் சேஞ்ச், ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் வரல. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் the function is neither local maxima nor local minima. அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ ரெண்டுமே வரலன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 19. Find local minimum value of the function given by f of x equal to 3 plus modulus x. So x belongs to R னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருந்தாலே ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 நெகட்டிவாக இருந்தால் இந்த சைன் மாறும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்னா 3 மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகும். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் = 0 பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் 3 ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இருந்து 2 வேல்யூ இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ இதை வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் 3 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0க்கு -1 கிடச்சிருக்கு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இப்போ ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பக்கம் வந்து 0க்கு லெஃப்ட்டில் நெகட்டிவ் சைடில் நெகட்டிவில் கிடச்சிருக்கு ஆன்சர். பாசிட்டிவ் இந்த பக்கம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் நெகட்டிவ், ரைட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது. எக்ஸ் லெஸ் தென் 0க்கு நெகட்டிவில் வந்திருக்கு நம்பர், ரைட் சைடில் எக்ஸ் கிரேட்டர் தென் 0க்கு பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் அ லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன், லோக்கல் மினிமம் பாயிண்ட்னா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0வை தான் மினிமம் பாயிண்ட்னு சொல்லணும். லோக்கல் மினிமம் பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இதில் செக் பண்ணியிருக்கிறனால எக்ஸ் ஈக்குவல் டு 0 மினிமம் பாயிண்ட். மினிமம் வேல்யூனா அந்த எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 0. ஸோ 3. இதை வந்து மினிமம் லோக்கல் மினிமம் வேல்யூ. இப்போ பாயிண்ட்லாம் லோக்கல் மினிமம் பாயிண்ட் சொல்லணும். ஃபங்க்ஷன் வந்து லோக்கல் மினிமம் ஃபங்க்ஷன். அந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணேன் எப்பயுமே மினிமம் வேல்யூவை. அது வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ வந்து 3. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.